திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார முதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நிகழ்ச்சிக்குள் நுழைவதற்கு முன்பதாக எப்பொழுதும் போல 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவது ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதி படிப்பதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வசிக்கக்கூடிய சிவத்திருமதி செண்பகவல்லி ஞானப்பிரகாசம் அவர்கள் 12 திருமுறை ஆசிரியர் துதி படிக்க அழைக்கிறோம். திருச்சிற்றம்பலம். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். ஐயா, அனைத்து அடியார் திருவடியையும் வணங்குகிறேன். 12 திருமுறையிலே அருளிய அருளாளர்கள்: திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருணான கண்டர், ஆதித்தர், வேணாட்டடிகள் வாய்ந்த ஐயா, கேக்குதுங்களா ஐயா? அருமையா கேக்குது. அருமையா கேக்குது. வருணான கண்டர், ஆதித்தர், வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலியமுதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்கால் அம்மை, ஐயடிகள், சேரமான், ஒளிர்கீரர், கல்லாடனார், ஒன் கபிலர், பரணர், மெய்வுணர், இளம்பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவுபட்டின தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அற்புதம், அற்புதம், அற்புதம். அடுத்து ஞானப்பிரகாசம் ஐயா, வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டெனவும் புவனும் உய்ய இருக்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி தெற்கலை ஞானக் கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரென்றே. தெற்கலை ஞானக் கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரென்றே. திருச்சிற்றம்பலம் ஐயா. அடுத்து திருக்கோவிலை திறத்தல். யாரு ஐயா? திருக்கோவிலை திறத்தல் யார்? காந்திமதி அம்மா, வாங்க. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே, திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே, திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே.
நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அற்புதம், அற்புதம். நம்முடைய நிகழ்ச்சியில் அடுத்து திருப்பள்ளி எழுச்சி, சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய திரு சிவகுமார் ஐயா அவர்கள். வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். இன்னிசை வீணையர் யாழினரொருபார் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபாள் துண்ணிய பீனை மலர் கையினர் ஒருபாள் தொழுகையர் துவல்கையர் ஒருபாள் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபாள் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே என்னையும் ஆட்கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்னையும் ஆட்கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்க சார். அற்புதம், அற்புதம். சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில நம்ம எல்லாம் இந்த செந்நெறியில் ஆட்படுத்திய, இந்த சிவநெறியில் நம்ம எல்லாம் சேர்த்து வைத்த, இந்த பட்டறையில் நம்ம எல்லாம் பயில வைத்த, சிகாரம் என்கிற குழுமத்தில் இணைய வைத்த அந்த மேலான சிவபெருமானுக்கு பரம்பொருள் மேலான பரம்பொருளான சிவபெருமானுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி, அந்த திருவருளே நமக்கு குருவருளாக நாம் பிறந்து மொழி பயின்று காலங் முதற்கொண்டு இன்று வரை இப்பொழுது வரை நம்முடைய அறியாமையை அகையிருளை நீக்கி நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்று வைத்த அந்த குருவருளுக்கும், குருவரனாக வந்த தயாபரனுக்கும், அந்த திருப்பெருந்துறையில் அருளக்கூடிய அந்த ஆலமர் ஈசனுக்கும் மனமொழி மெய்களாலே அவருடைய திருவடிகளில் நம்முடைய உடல் பொருள் ஆவியை வைத்து இந்த திருமந்திரம் என்கிற நூலை சிந்திக்க துவங்குவோம். இந்த நூலாசிரியருடைய பொற்பாதங்களையும், இந்த நூலாசிரியருக்கு உபதேசம் செய்த நந்தியம்பெருமானுடைய பொற்பாதங்களையும், அந்த நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் செய்த அம்மையப்பர் என்று அழைக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனுடைய பொற்பாதங்களையும் மீண்டும் ஒரு முறை மனமொழி மெய்களாலே வணங்கி இந்த மேலான நூலை நாம் தொடுவோமாக. சிவபெருமானே திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருவருள் கருணையினாலே திருமந்திரம் என்கிற புத்தகத்தில் நாம் 3ஆம் தந்திரத்தில் 11வது தலைப்பில் இருக்கக்கூடிய அட்டமா சித்தி என்று சொல்லக்கூடிய தலைப்பின் கீழே 23வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். 23வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஏதோ ஒண்ணு குறை இருக்க மாதிரி இருக்கு. சரஸ்வதி அம்மா ஏன் வாங்கி எடுத்தீங்க? பாட போறீங்களா? இல்லைங்க, நீங்க சொன்னதான். ஆமா, மறந்துட்டேன். சிவபெருமான் நீங்க பாடிடுங்க. பெரும் புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டாங்கு
ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வர் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வர் கடவுர் வீரட்டனாரே. நன்றி ஐயா. அற்புதம் 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 அற்புதம். சிவபெருமானே, அம்மாவுக்கு பாடல் என்ன தர்றதுன்னு தெரியாம இந்த பெரும்புலர் காலை இருந்து நேற்றுல இருந்து ஒரு சின்ன முயற்சி பண்ண, வேற ஒண்ணும் இல்லை. சிவபெருமான் சிவசிவா. நல்லதுங்க, நன்றிமா. திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 11வது தலைப்பில் அட்டமா சித்தி என்கிற தலைப்பின் கீழே 23வது பாடலாக இருக்கக்கூடிய பாடலை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். திருவள்ளுவர் கருணைக்கும் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று பாடலுக்குண்டான பாடலை பார்க்கலாம். சிவபெருமான சிவசிவா. கட்டிட்ட தாமரை நாளத்தில் 9 மட்டிட்ட கண்ணியர் மாதுடன் சேர்ந்தனர். கட்டிட்ட தாமரை நாளத்தில் 9 மட்டிட்ட கண்ணியர் மாதுடன் சேர்ந்தனர். தட்டிட்டு நின்று தலங்களினோடு போய் பொட்டிட்டு நின்றது பூரணமானதே. தட்டிட்டு நின்று தலங்களினோடு போய் பொட்டிட்டு நின்றது பூரணமானதே. இது பாடலை வரி வரியா கொஞ்சம் பார்த்துருவோம். என்ன வரிகள்ல சொற்கள் எல்லாம் கொஞ்சம் நமக்கு பழக்கமாகணும் இல்லையா? கட்டிட்ட தாமரை நாளத்தில் 9, கட்டிட்ட தாமரை நாளத்தில் 9 மட்டிட்ட கண்ணியர் மாதுடன் சேர்ந்தனர். தட்டிட்டு நின்று தலங்களில் ஊடு போய் பொட்டிட்டு நின்றது பூரணம் ஆனதே. வெறும் அட்டாங்க யோகத்தை மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த அட்டாங்க யோகத்தினுடைய பரிசாக நமக்கு அட்டமா சித்திய சொல்லிட்டு அவர் விட்டுட்டு போயிருக்கலாம். இல்ல, அதுக்கப்புறம் உடலை ஆராய்ச்சி செய்யறாரு. உடம்புக்குள்ள இருக்க மிகப்பெரிய உன்னதமான நிலையை நமக்கு எடுத்து சொல்றார். எது இல்லைன்னா இந்த உடல் சின்னாபின்னம் ஆயிடும் அப்படின்ற ரகசியத்தை உடைச்சாரு. அதுதான் தனஞ்சயன்ற காற்று, பிராணன்ற காற்று. அதை பத்தி ஒரு 4 பாட்டு, அப்புறம் கூர்மன்ற பாட்டு, கூர்மனுக்காக ஒரு பாட்டு, தச வாயுக்களை பத்தி கிட்டத்தட்ட ஒரு 5-6 பாட்டு எடுத்துக்கிட்டாரு. வெறும் அட்டமா சித்தியினுடைய பலன்களையும் சொல்லிட்டு வந்தாரு. திடீர்னு 10 வாயை பத்தி சொன்னாரு. 10 வாயுக்கள் இல்லைன்னா உடம்பு இல்லைன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் திடீர்னு அதுல ரொம்ப படுத்தது தனஞ்சயன் தான். உயிர் போய் 3 நாள் கழிச்சுதான் கபாலத்தின் வழியா வெளியே போகின்ற ரகசியத்தை நமக்கு சொல்றதுக்கு முன்னாடி அதை யோகத்துல எப்படி வெளியேற்றணுன்ற ரகசியத்தை நம்ம பார்த்தோம். அப்போ தனஞ்சயன்ற காற்றினுடைய வேல்யூ இப்படியே ஒன்னொன்னா அடிக்கிட்டு இந்த உடம்பு எந்த ஆதாரத்துல நிக்குதுன்றது ரகசியங்களை அவர் புட்டு புட்டு சொல்லிட்டே வர்றாரு. அப்ப தனஞ்சயனை பார்த்தோம், பிராணனை பார்த்தோம், அப்புறம் தனஞ்சயனை பார்த்தோம், கூர்மனை பார்த்தோம். இப்படி ஒன்னொன்னா பார்த்துட்டு நம்ம என்ன பண்றோம் வரோம். அந்த அட்டமா சித்தி வரிசையில இதையும் சொல்லணும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் வரும். அப்போ ஓடி சென்று உருவம் காண்டாலும் நாடினேன் நாடிற்று நமச்சிவாயவே. இல்லக விளக்கது இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே, அக விளக்கது நமச்சிவாயவே. இந்த உண்மையை உணர்த்துவதற்காக, இந்த சோதியினுடைய இருப்பிடத்தை உணர்த்துவதற்காக அவர் எப்படியெல்லாம் அந்த உண்மையை உணர்த்த முடியுமோ அப்படியெல்லாம் அந்த அட்டமா சித்தி தலைப்பின் கீழே நமக்கு உணர்த்திட்டு வர்றார். நேத்து ஓடி சென்றங்கே ஒன்பொருள் கண்டவர் என்ற பாட்டெல்லாம் நமக்கு என்ன சொன்னாரு? 8 வகையான பகைவர்களை, நமக்கு வெளியே பகைவர்கள் இல்லை,
நமக்குள்ளே இருக்கக்கூடிய 8 வகையான பகைவர்களை வெல்வதற்கான வழியும் நேத்து சொன்னார். அப்போ இந்த உடம்பாலையும், மனதாலையும், உயிராலையும் இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அத்தனை தடைகளையும் சுட்டி காண்பித்து நமக்கு குருவருளாகவும் திருவருளை அடைவதற்கான எல்லா முகாந்திரங்களையும் ஒவ்வொரு பாடலும் நமக்கு ஒரு மிகப்பெரிய உன்னதமான விஷயங்களை சொல்லி தந்து வருகிறது. இப்ப புரியுது அதோடைய மகத்துவம். ஒரு வருடத்திற்கு ஒரு பாடலாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி எழுதப்பட்டிருப்பதனாலே நமக்கு கொடுக்கின்ற செய்தி பெரிய செய்தியாக இருக்கிறது. ஆமா, 4 வரி தானே தள்ள முடியல நம்மளால. அரசாங்கம் இதுக்காக ஆராய்ச்சி மையம் வச்சிருக்கு. செந்தமிழ் பண்பாட்டு ஆராய்ச்சி மையம் மாதிரி திருமந்திரம் ஆராய்ச்சி மையம்னு அரசாங்கம் வச்சிருக்கிறாங்க. இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. திருக்குறள் ஆராய்ச்சி மையம் இருக்கிற மாதிரி அந்த திருமந்திரத்துக்கும் ஆராய்ச்சி மையம் இருக்குது. ஏன்னா அவ்வளவு பொக்கிஷங்கள் மறைஞ்சிருக்குது. இதை மொழிபெயர்க்காத நாடுகளில் இதில் இருக்க தந்திரங்களையும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அந்நிய தேசத்துக்காரர்கள். குறிப்பாக நம்மிடமிருந்து எடுக்கப்பட்ட அந்த மூலத்தையே நமக்கே போதிக்கிற அளவுக்கு அது மாற்று வழி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அப்படி எல்லாவற்றுக்கும் முகாந்திரமாக எல்லா சமயத்தாரும் இதிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லா ரகசியங்களும் ஒலிக்க வைத்து பொதுமறையில் வைத்து விட்டு சென்று விட்டார். அதனால்தான் இது காலத்துக்கு முற்பட்டது, எல்லாருடைய வீட்டிலும் இது இருக்க வேண்டியது அப்படின்னு சொன்னது. மூத்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? தொன்மையானது, பழமையானது, ஆதியானது, அனாதியானது. சாமியோட நேரடி உபதேசம் இது. அப்ப இந்த ஒவ்வொரு வரியும் எப்படி மாணிக்க வாசகர் எழுதினது சாமி சொல்லி எழுதினாரோ அதே மாதிரி சாமி காதுபட நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் கொடுத்து அந்த உபதேசத்துடைய மகிமையை திருமூல நாயனாருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த திருமூல நாயனார் உடைச்சிட்டாரு எல்லாருக்கிட்ட ரகசியத்தை. அப்போ ஒரு உபதேசத்தை எப்படிலாம் உடைச்சு சொல்லியிருக்காரு? 3000 பாடலா உடைச்சு சொல்லியிருக்காரு. இதுல ஏதாவது ஒரு பாட்டு உங்களை தேத்தி விடாதா? ஒரு பாட்டு உங்களை ஊர் கொண்டு போய் சேர்க்காதான்ற பெரிய உன்னதமான நிலையில தான் அவர் எழுதியிருக்கிறார். அதனால அவருடைய திருவடியை மீண்டும் ஒரு முறை மனமொழி மேகலாலை வணங்கி இந்த பாட்டு நம்ம பாடிட்டோம், பதமா பார்த்துட்டோம். அதனுடைய பொழிப்புரை தர்மம் அதனை என்ன சொல்றான்னு பார்த்துக்கலாம். சிவபெருமான் ஒரு இல்லத்தில் உள்ள பாட்டு இன்னொரு பார்த்துடலாம், ஏன்னா தொடர்பு அருந்துடக்கூடாது. கட்டியிட்ட தாமரை நாளத்தில் 9 மட்டிட்ட கன்னியர் மாதுடன் சேர்ந்தனர். தட்டிட்டு நின்று தலங்களின் ஊடு போய் பொட்டிட்டு நின்றது பூரணமானதே. பாடலுக்கு நான் பொழிப்புரை தர்ம யாதனம். ஒரு இல்லத்தில் உள்ள பல கட்டுக்களை ஒத்த ஆதார தாமரை மலர்களில் அதன் தண்டினை பற்றி அங்கங்கு நின்று சிறிது சிறிது தேனை தெளித்த 9 மகளிர் அவ்விடங்களை விட்டு தேனை நிரம்ப முகர்ந்து வளர்கின்ற அவ்வில்ல தலைவியோடு சேர்ந்து விட்டார்கள். அவ்விடங்களில் நின்ற அவர்கள் அவற்றை விட்டு நீங்கி திலகமிட்டு நின்றதே தலைவியுடன் ஒன்றாய் நின்று நிறைவு நிலையாயிற்று. இது பாட்டுக்கு உண்டான பொழிப்புரையா தர்மயாதனை கொடுத்திருக்காங்க. பொருள்ல கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அப்போதைக்கு அவங்க கொடுத்த பொருள் இது. அதாவது ஒரு இல்லத்தில் உள்ள பல கட்டுகளை கட்டிட்ட தாமரை நாளத்தில் 9 அந்த ஒத்த ஆதார தாமரை மலர்களே அதன் தண்டினை பற்றி அங்கங்கு நின்று சிறிது சிறிது தேனி தெளித்த 9 மகளிர் அவ்விடங்களை விட்டு தேனை நிரம்ப முகர்ந்து வார்க்கின்ற இல்ல தலைவியோடு சேர்ந்து விட்டார்கள். அவ்விடங்களில் நின்ற அவர்கள் அவற்றை விட்டு நீங்கி திலகமிட்டு நின்றதே தலைவியுடன் ஒன்றாய் நின்ற நிறைவு நிலையாயிற்று. கொஞ்சம் பார்க்கறதுக்கு என்னவோ சம்பந்தம் இல்லாத மாதிரி, புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கும். நம்ம யதார்த்த வாழ்க்கையில இது எப்படி உணர்த்தலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தான் இந்த வகுப்பே. இந்த தலைமை யாருக்குன்னா ரொம்ப மெத்த படித்த உயர்தட்டு ஆன்மீகவாதிகளுக்கு இந்த இடம் புரிதலை ஏற்படுத்தாது. அதே மாதிரி ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறவன், என்னன்னு புரியாதவன், சொன்னா ஏத்துக்க முடியாத மூர்க்கனுக்கும் இந்த இடம் ஒத்துக்காது. நம்ம சிகாரம் சைவநெறி பாடசாலை அவங்களுக்கு ஒத்துக்காது. படிச்சவனுக்கு மெத்த படிச்சவனுக்கு நம்மளுக்கு ஒரு கில்லுக்கிற மாதிரி தெரியும். நம்ம எல்லாம் ஒரு தூசு மாதிரி தெரியும். இந்த விஷயம் தானே, இதே பண்ணிட்டு போட்டோம். அப்போ அந்த கில்லுக்கிறையா நினைக்கிறவங்களுக்கு இங்க இடம் கிடையாது.
இதெல்லாம் நாங்க பார்த்தது தானே அப்படின்னா, அப்ப உங்களுக்கு இங்க இடம் கிடையாது. அப்ப யாருக்கு இடம்னு தான் இங்க கேள்வி. சிகாரம் சைவநெறி பாடசாலை யாருக்குன்னா, யதார்த்த வாழ்க்கையில நடுத்தர குடும்பத்துல இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம 2 கட்டானா வாழ்ந்துக்கின்னு உண்மைன்னா என்னன்னு தெரியாம ஊர் போய் சேராம பொய்யூர்ல தவிச்சிட்டு இருக்கான் பாத்தீங்களா? அந்த லேடி இருக்காங்க இல்லையா? அந்த தேடல் உள்ள பெண்மணி இருக்காங்க இல்லையா? அந்த பெண்மணிக்காகவும் அந்த ஆண்மகனுக்காகவும் அந்த உயிரை என்ன பண்ணலாம் அப்படின்னு வழி தெரியாம படிச்சுட்டு கல்வி அறிவு பெற்றும் அகக்கல்வி பெறாம இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு சிகாரம் சைவநெறி பாடசாலை வந்து மிகப்பெரிய பொக்கிஷமா இருக்கும். அவங்களுக்காக தான் அந்த திருமந்திரத்தை நம்ம கொண்டு வரோம். அப்ப பாடல் பொழிப்புரை ஒண்ணு இருந்தாலும் எப்படி எளிமையா வந்திருக்கவங்களுக்கு அந்த அர்த்தத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு தான் பாடசாலை முயற்சி பண்ணோம். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. எல்லாரும் கத்துக்கலாம், எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம், எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது. படிப்புன்னு சொன்னா தன்னை படிப்பதே படிப்பு. செல்வம்னு சொன்னா திருவடியை அடைவதே செல்வம். படிப்புன்னு சொன்னா தன்னை படிப்பதே படிப்பு. செல்வம்னு சொன்னா திருவடியை அடைதலே செல்வம். சுருக்கமா முடிஞ்சு போச்சு. கல்வின்னு சொன்னா தன்னை அறியாத கல்வி, தன்னை தனக்கு உணர்த்தாத கல்வி, அது தேவையில்லை. தன்னை உணர்த்தாத கல்வி தேவையே இல்லை. தன்னை அறிவிக்காத கல்வி தேவையே இல்லை. எம்பெருமான் திருவடியை சுட்டி காட்டாத செல்வம் இருந்தென்ன இல்லாட்டின்ன. சிவபெருமானுடைய அடியார்களுக்கு உதவாத செல்வம் இருந்தென்ன இல்லாட்டி என்ன, அது பாழா போட்டான், அவ்வளவுதான். அடியார்களுக்கு உதவாத பணம் எதுக்கு நான் கேக்குறேன்? அடியார்களுக்கு உதவாத பணம் எதுக்கு? எதுக்கு? பாழ், பாழ், வென, தீவினை. அப்ப அந்த பணம் ஆபத்தானது. அப்ப கல்வியால தன்னை படிக்கலைனாலும் செல்வத்தால திருவடியை அடைய முடியலனாலும் இதுதான் ஆபத்து, இதுதான் ஆபத்து. இந்த ஆபத்துல இருந்து மீள்றதுக்கு தான் குருநாதர் நமக்கு என்ன பண்றாரு, ரகசியங்களை சொல்லி கல்வி என்னும் அல்லலில் பிழைத்தும் கல்வி என்னும், இது ஒரு அழகா ஒரு பாட்டு ஒண்ணு வரும், அந்த பிழைத்தும் பிழைத்துன்னு வரும். நான் இது மாணிக்க வாசகர்ல. அதே மாதிரி செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் அப்படின்னு வரும். அற்புதமான வரி அது. அப்ப ரெண்டுத்துலயும் தப்பிச்சிருங்கன்றாரு. இந்த உலக படிப்புன்றது ஆபத்தானது, அது கடைசியில கொண்டு போய் சூன்யத்துல விட்டுடும். எல்லை இல்லை அதுக்கு. நீங்க வாங்கினே போலாம், பிஏ, எம்ஏ, எம்ஏ, எம்லிட், அது என்ன அப்புறம் மாஸ்டர் டிகிரி, அப்புறம் டிகிரி வாங்கினே போலாம். அதுக்கும் எல்லை இல்லை, கல்விக்கு எல்லை இல்லை. ஆனா தன்னை உணராத படிப்பு படிப்பாகா. தன்னுடைய திருவடியை கொண்டு போய் சேர்க்காத செல்வம் நீ எவ்வளவு சேர்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை. இதுதான் ரகசியம். அப்போ கல்வியும் செல்வமும் திருவடிக்காக மட்டுமே. அப்போ சிவனடியார்களுக்கு உதவாத அந்த சோறு, அந்த உணவு, அந்த தண்ணி, இந்த உலகம் எல்லாமே வீண் தான், பாழ்தான், பாழ்தான். அப்ப உண்மையை உணர்ந்தவங்களுக்கு, அடியார்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் உத்தமமான இந்த இது. அதனாலதான் இல்லறம்னு எதுக்கு ஏற்படுத்தினாங்க தெரியுமா? இந்த சாதுக்களுக்கு உணவளிக்கிறதுக்காக தான். அந்த உத்தமர்கள், அந்த சிவனைய செல்வர்கள் இருக்கிறாங்க இல்லையா, சிவன் அடியார்கள் ஏகாந்தமாக ஏகம் பரம்பொருளை ஏகனை அடைந்து தவத்துல கூடி இருக்கிறாங்க இல்லையா, அந்த தவசீலர்களுக்கு யார் உணவு கொடுப்பாங்க? அதுக்குத்தான் தாலி கட்டி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணத்தின் நோக்கம் என்ன? இல்லறத்தினுடைய நோக்கம் என்ன? விருந்தோம்பல். அது விருந்தோம்பல், பசி போக்குதல். அப்ப அதனுடைய மாண்பே போயிடுச்சு. இப்போ அதனுடைய மாண்பே, இல்லறத்தினுடைய நோக்கம் என்ன? விருந்தோம்பல், பசி போக்குதல், சாதுக்களுடைய பசியை போக்குதல். இதுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இது வந்து வேற ஒரு போகத்துக்காக எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கல. சிவனடியாருடைய திருமணம் எதுக்கு? அன்னம் பாலிப்பு, சரியைக்கு உதவுது, கிரியைக்கு உதவுறது, அப்புறம் யோகத்துக்கு உதவுறது, அப்புறம்
ஞானத்துக்கு உதவுறது, இதுல இந்த நெறி நிக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுறது, இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அடியார்கள் திருமணம் செஞ்சுக்கலாங்களே தவிர, மத்த எந்த காரணத்துக்கும் திருமணம் செஞ்சுக்கல. இப்படிதான் ஒரு சிவனடியார் விருப்பப்படுவாரு. நம்ம நெறிக்கு யாராவது துணை நிக்க மாட்டாங்களா? சிவநெறிக்கு யாராவது கூட வரமாட்டாங்களா? அப்படிதான் நெறி என்ன பண்ணுவாரு? கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் திருமணம். மத்தவங்களுக்கு திருமணம் ஆகவே கூடாது. காலம் முழுதும் அண்ணாமலையாருக்கு என்னுடைய வம்சம் வந்து சேவை செய்யட்டும். என் குழந்தை நான் பிறகு 21 தலைமுறைக்கு நான் வந்து தொண்டு செய்றேன் சாமி அப்படின்னு இருந்துக்கிட்டாங்கன்னா, அது ஒரு உத்தமம். என் பையன் அது தொண்டு செய்வான் சாமி. நான் பண்ணது என் பையன் வந்து செய்வான். அவ்வளவுதான். எப்ப அந்த மாதிரி நினைக்கிறேன், அப்பதான் உனக்கு வாரிசு. இல்லன்னா அது வாரிசு இல்ல. எது வாரிசு? எது வாரிசு? யார் வாரிசு? யார் வாரிசு? சிவபெருமானுக்கு அடிமை செய்யாத ஒரு குழந்தை, அது வாரிசு ஆகாது. அது வினை அடிப்படையில வந்தது. அவ்வளவுதான். அப்ப அடியார்கள் எப்படி விண்ணப்பம் வைக்கின்றோம்னா, நம்ம குழந்தை நாம் பெற்ற அந்த திருவடி இன்பத்தை பெற்று இறைவனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று எண்ண வேண்டும். இதுதான் அந்த ரகசியம். அப்ப அவங்க தான் வாரிசு. அவனுக்கு ஆட்படணும். நான் வழி வழியா அவனுக்கு நான் அடிமை செய்யறேன் சாமி. என் பையன், என் பையனோட பையன் அப்படின்னா தான் நம்ம சந்ததி என்ன ஆகும்? சிவபெருமானை மறந்த அந்த சந்ததியும் குலமும் சீக்கிரம் அழிஞ்சிடும். இந்த சொல்ல நான் சொல்லக்கூடாது. சேக்கிழார் பெருமானை எந்த இடத்துலயும் கடினமான வார்த்தையை பயன்படுத்தினதே இல்லை. நான் தான் ரொம்ப குற்றவாளி ஆயிருந்தேன். நான் பேசுறதால சில உள்ளங்களை நான் இழக்கிறேன். நேத்து கூட எனக்கு அறிவுரை போதிக்கப்பட்டது. ரொம்ப வேகமா பேசுறீங்க. ரொம்ப வேகமா பேசுறீங்க. ஈட்டி எடுத்து குத்தாத குறையா பேசுறீங்க. ஆதங்கம். ஆதங்கம். உண்மையை வந்து பகிரங்கமா சொல்லணும்ன்ற ஆதங்கம் சாமி அதை வெளிப்படுத்த சொல்றார். வேற ஒண்ணும் இல்லை. அப்போ இந்த கல்வியாலையும் செல்வத்தாலையும் பயன் என்னன்னா, திருவடியை பெறாத இந்த ரெண்டுமே வீண் தான். அப்படிப்பட்ட அந்த ரகசியத்தை இந்த பாட்டு எப்படி நமக்கு விளக்க வருதுன்னா, 3000 பாட்டுலயும் ஏதாவது ஒரு பாட்டுல ஏதாவது ஒரு செய்தியை சொல்லாம இல்ல அவரு. ஒரு பாட்டுலயே எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. ஆனா வர பாட்டுல இன்னொரு சூட்சமத்தை வச்சிடுறாரு அவரு. இப்ப பாருங்க, கட்டியிட்ட தாமரை நாளத்தில் 9. இந்த நாளம்ன்றது அப்படியே கீழே அடியில இருந்து தாமரை எவ்வளவுதான் தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணி அதாவது ஒரு திருக்குறள் ஒண்ணு இருக்கும். தாமரையோட அளவு வந்து எவ்வளவுதான் உயர்ந்தாலும் மீண்டும் உயரத்துல இருக்கும். எவ்வளவுதான் தாழ்ந்தாலும் கீழே வந்துடும். அதுக்கப்புறம் மண்ணுக்கு போன பிறகுதான் கொஞ்சம் குச்சி மாதிரி நிக்கும். கடைசியில பாப்பீங்க, குளத்துல தண்ணி இல்லைன்னா வெறும் தாமரை மட்டும் நிக்கும். வெள்ளத்தனைய மலர் நிட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு. இறைவன் கொண்டு வந்து சேர்த்துட்டார் பாருங்க. வெள்ளத்தனைய மலர் நிட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு. அந்த மாதிரி இந்த தாமரையினுடைய தண்டு இருக்குல்ல, அப்படி வேர் இருக்குல்ல, அந்த நாளம் இருக்குல்ல, அந்த வேர்ல இருந்து அந்த மேல பூக்குற தாமரை வரைக்கும் 9 கட்டியிட்ட தாமரை நாளத்தில் 9 மட்டியிட்ட கன்னியர். கன்னியர்னா இங்க பெண்கள் கிடையாது. கன்னியர்னா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம? பெண்கள் கிடையாது. இந்த கன்னியர் என்பது வாலிப பருவத்தை சேர்ந்தவங்க. அவ்வளவுதான். திருமணம் ஆகாதவங்க. மட்டியிட்ட கன்னியர் மாதுடன் சேர்ந்தனர். அப்போ 9 மாது அங்க இருக்கிறாங்க. எங்க? அந்த நாளத்துல. இப்ப இந்த நாளம்ன்றது என்ன தெரியுமா? நம்ம முதுகெலும்பு. இதுல குறிப்பிடல. அடியேன் வந்து பயிற்சி செஞ்சதுனால இந்த உண்மையை சொல்றேன். அப்ப கட்டியிட்ட தாமரை ஞானத்தில் 9 மட்டியிட்ட கன்னியர் மாதுடன் சேர்ந்தனர். அப்ப இந்த 9 முதுகு தண்டுல ஒரு தாமரை ஒண்ணு மலர்ந்து இருக்குது. அதான் நம்ம தலை. அதுல செந்தாமரை போன்ற 2 கண்ணு. அந்த 2 கண்ணு ஒன்னா செஞ்சுன்னா அது அக்னி நேத்திரம்னு பேரு. அதான் பூர்வ மத்தியம். அப்போ இந்த முதுகு தண்டு எதுன்னா, அந்த முதுகு தண்டு தான் தாமரையினுடைய அந்த தண்டு, நீல தண்டு. அப்போ அடியில முதல்ல வேர்ல இருக்குது. அதான் மூலாதாரம்னு சொல்லக்கூடிய இடுப்புல இருக்கிறோம் நம்ம எல்லாரும். அடுத்து சுவாதிஸ்தானத்துக்கு வரும். அடுத்து மணிபூரகத்துக்கு வரும். அப்புறம் அநாகதத்துக்கு வரும். அப்புறம் விசுத்திக்கு வரும். அப்புறம் இந்த புருவ மத்தியத்துக்கு வரும்.
அதுக்கப்புறம் சகசிராரத்துக்கு போறோம். இப்படி 6 ஆதாரங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7. 7வதா பரிசு. 1000 தாமரை கொண்ட சகசிராரம் என்று சொல்லக்கூடிய 1000 இதழ்களை கொண்ட அதாவது கபாலத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய இடம். அங்கதான் தாமரை மலருது. அப்போ கீழே மூலாதாரத்துல அக்னியா இருந்த போது அங்க ஒரு மாது இருக்கிறா. அவளுக்கு குண்டலின்னு பேரு. அவளுக்கு என்ன பேரு? குண்டலின்னு பேரு. அவளுக்கு பராசக்தின்னு பேரு. அங்க சிகப்பு கலர்ல விநாயகரோட சேர்ந்து இருக்கிறா. எப்படி இருக்கிறா? விநாயகரோட சேர்ந்து இருக்கிறா. அவ மூலாதாரத்துல அந்த முழுமுதற் கடவுளோடு சேர்ந்து வல்லபையா இருக்கிறா. அவளுக்கு பேர் என்னது? வல்லபை. விநாயகர் மடியில ஒரு பெண்ணை வச்சிட்டு இருப்பாரு இல்லையா? அப்போ அங்க ஒரு மாது. அடுத்து சுவாதிஸ்தானம். அங்க ஒரு மாது. எத்தனை மாது? கன்னியர் மாதுடன் சேர்ந்தனர் இந்த படிக்கட்டுல. அப்ப மூலாதாரத்தை கடந்து மேல வரீங்க. தொப்புள் குடி. அங்க யாரு? சுவாதிஸ்தானத்துல யார் இருக்கிறது? மகாலட்சுமி. இந்த மூலாதாரத்திலேயே ஒண்ணு ஒளிஞ்சிருக்கு. என்ன ஒளிஞ்சிருக்குன்னா மண் ஆகிய பிரம்மா. அந்த பிரம்மாவுக்கு துணைவியா சரஸ்வதி. எத்தனை மாது பாருங்க. அந்த முதல்ல கணபதின்னு பார்த்தோம், வல்லபை. அடுத்து சரஸ்வதி, பிரம்மா. படைப்புக்கு மூலமா இருக்கிறது. மூலமா இருக்கிறது கணபதி தான். ஆடியில இருக்காரு, ஓங்காரமா இருக்காரு. அந்த ஓங்காரத்தை கொண்டுதான் என்ன பண்றாரு? இந்த முருகபெருமான்கிட்ட மாட்டிக்குவார்ல, அகார உகார மகாரத்துக்கு பொருள் என்னவோ அப்படின்னு முருகர் கேட்பார்ல. அந்த அகார உகாரத்துக்கு மகாரத்துக்கு பதில் சொல்ல தெரியாம மாட்டிக்கிட்டாரு இல்லையா? அப்ப படைப்பு தொழிலை யார் பார்த்தது? முருகபெருமான் பார்த்தார் இல்லையா? அப்ப அடியில அந்த கணபதிக்கு மேல பிரம்மா தன்னுடைய வேலையை செய்யறார், சிருஷ்டியை செய்யறார். அந்த சிருஷ்டி செய்யறதுக்கு ஒரு துணை தேவைப்படுது. அவளுக்கு பேரு சரஸ்வதி. அப்போ முதல் மாது அங்க மூலாதாரத்திலே கணபதியோட வல்லபை இருக்குது. அது ஒரு சக்தி. 2வது இந்த பிரம்மா படைப்புக்கு செய்யற அதுக்கும் சக்தி தேவைப்படுது. அவளுக்கு சரஸ்வதின்னு பேரு. அடுத்து காப்பாற்றக்கூடிய நாராயணன் வயிறுல அந்த ரட்சிக்கக்கூடிய வேலையை செய்யறாரு இல்லையா? அதான் உந்தியில் இருக்கிறார். அதான் சுவாதி. சுவாதின்னா தொப்புள். சுவாதிஸ்தானம்னா தொப்புள்னு அர்த்தம். சுவாதின்னு ஒருத்தர் என்ன அது? தொப்புள்னு அர்த்தம். அந்த தொப்புள் நம்ம வயிறு தொப்புள் இருக்கு இல்லையா? அந்த தொப்புளுக்கு தான் சுவாதின்னு பேரு. அந்த சுவாதிஸ்தானத்துல யாருன்னா சுவாதின்னா மகாலட்சுமின்னு அர்த்தம். அந்த சுவாதின்னு பேர் வச்சா மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா தொப்புள். யாருன்னா சுவாதின்னு கூப்பிட்டீங்கன்னா அந்த தொப்புள்னு அர்த்தம். அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியே மகாலட்சுமி தான். சுவாதி நட்சத்திரம் இருக்கு இல்லையா? அப்போ இப்போ முதல்ல மூலாதாரத்துல கணபதியோட இருந்த சக்தி, அதுக்கப்புறம் பிரம்மாவுக்கு மனைவியா வந்த சக்தி, அதுக்கப்புறம் நாராயணனுக்கு மகாலட்சுமியா வருது. எப்படி? ஒரே சக்தி தான், ஒரே தண்டு தான், ஒரே தாமரை தண்டு தான். தாமரை தண்டுன்றது இங்க நம்ம முதுகெலும்பு. இந்த முதுகெலும்புல அடியிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சக்தியை நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போ ஒவ்வொரு அந்த 9 சக்தியை நம்ம பார்த்துட்டு வரோம். நவசக்தி. இதுக்கு வேற ஒரு அர்த்தம் சொல்றாங்க. நம்ம அதுக்கு விரிவா கொஞ்சம் பார்க்கலாம். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. அப்ப மூலாதாரத்துல கணபதியோட சக்தியா இருந்த அடிப்படையில ஆதாரமா இருந்த சக்தி அடுத்து யாருக்கு உதவுது? பிரம்மாவுக்கு உதவுது. அடுத்து நாராயணனுக்கு மனைவியா வந்து நிக்குது. அதே மகாலட்சுமி. அதுக்கப்புறம் ருத்ரனுக்கு வந்து நிக்குது. ருத்ரனுக்கு ரௌத்ரியா வந்து நிக்குது. மகா மாயையா வந்து நிக்குது. அந்த பராசக்தி. அதுக்கப்புறம் தொண்டைக்குழிக்கு வருது. தொண்டைக்குழியில வரும்போது மகேஸ்வரனுக்கு மகேஸ்வரியா வந்து நிக்குது. எல்லாம் ஒரே சக்தி தான். எல்லாமே ஒரே சக்தி தான். இந்த 9 இடங்கள்ல தேனை சாப்பிட்டுட்டே வராங்க. அது எப்படின்னா முதுகு தண்டு நாளத்தின் வழியாக, அதான் தாமரை நாளத்துல எழுந்து வராங்க. அப்படி எழுந்து வரும்போது மகேஸ்வரன் மகேஸ்வரியா இருக்கிறாங்க. இப்ப மகேஸ்வரனுக்கு மகேஸ்வரியா வந்துக்கிறது யாரு? அதே சக்தி தான். மாதுடன் சேர்ந்தனர். அப்ப அப்படியே வந்து புருவமதியில் நிக்கிறாங்க. அப்ப யார் இருக்கிறாங்க? சதாசிவனும் மனோன்மணியும் இருக்கிறாங்க. அப்ப இந்த தண்டுங்கள்ல இப்ப நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த ஆதாரங்களை கடந்து இந்த இன்னொரு அர்த்தங்கள் இது சொல்லப்படுது. அந்த 9 இடங்கள்ல எப்படி தேடுறாங்கன்றத நவசக்தியை பத்தி சொல்லப்படுது. அதையும் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா ஒரு நூலை தொட்டோம்னா இது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆரம்பத்துல மூலாதாரத்துல இருந்த சக்தி, அதுக்கப்புறம் வயிறு வழியா வந்து நம்ம படைப்பு கடவுள் பிரம்மா, அதுக்கப்புறம் சரஸ்வதி, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துணையா யார் இருக்குன்னா பராசக்தி இருக்கிறா.
அவளுக்கு அருள் சக்தின்னு பேரு. ஆதாரத்துல இருந்த அந்த பராசக்தி அதுக்கப்புறம் பிரம்மனுக்கு துணையா இருந்தா, அப்புறம் நாராயணனுக்கு துணையா இருந்தா, அதுக்கப்புறம் ருத்ரனுக்கு துணையா இருக்கிறா, அதுக்கப்புறம் மகேஸ்வரனுக்கு துணையா இருக்கிறா, அதுக்கப்புறம் புருவ மத்தியில சதாசிவனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறா. மனோன்மணின்னு பேரு. அப்ப இத்தனை பேருக்கும் இந்த 5 5 டிபார்ட்மெண்ட், 5 முகம் சாமிக்கு. ஓம் துருஷோத்ராய நமஹ, ஓம் அகோர ஹிருதயாய நமஹ, ஓம் வாமதேவ குய்யாய நமஹ, ஓம் சத்யோஜாதாய நமஹ, ஓம் ஈசான்யாய நமஹ. இப்படின்னு திருவாவடுதுறை ஆதரவுக்கு போனீங்களா, இந்த பஞ்சமுகத்தை பூசை செய்யறதுன்னு எப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த சமய தீட்சையில வாங்குறவங்களுக்கு இது ஒரு புத்தகமாக கொடுப்பாங்க. ஓம் தத்புருஷோத்ராய நமஹ, ஓம் அகோர ஹிருதயாய நமஹ. கையை வைப்பாரு. ஆதீனத்துக்கு போனீங்கன்னா சொல்லி காமிப்பாங்க. அது சொல்லும்போது, அந்த மந்திரம் சொல்லும்போது அங்கங்க கையை வைப்பாரு அவரு. ஓம் வாமதேவ குய்யாய நமஹ, அதான் வயிறு. ஓம் சத்யோஜாதாய நமஹ, தொடைன்னா இடுப்பு காமிக்க முடியாது. கை வச்சா ஒரு மாதிரி இருக்குன்றதுக்காக அந்த இடத்துல காமிக்க மாட்டாங்க. ஓம் ஈசான்யாய நமஹ, உச்சி. அப்போ எத்தனை முகம் சாமிக்கு? ஓம் தத்புருஷோத்ராய நமஹ, முகம். ஓம் அகோர ஹிருதயாய நமஹ, இதயம். ஓம் வாமதேவ குய்யாய நமஹ, வயிறு. ஓம் சத்யோஜாதாய நமஹ, நம்ம இடுப்பு. ஓம் ஈசான்யாய நமஹ, எண்டு. அப்ப எத்தனை முகம் சாமிக்கு? 5 முகம். இதுதான் அவங்க மந்திரமா சொல்லி தருவாங்க. இதை பார்த்து பயந்துடக்கூடாது. இதை பார்த்து பயந்துடக்கூடாது. எல்லாமே நம்ம உடம்பு தான். இந்த அனுஷ்டானம் பண்றதுல நல்லா தெரியும். ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம்னு பண்ணிட்டு இருப்பாங்க. அனுஷ்டானம் வாங்கியிருப்பாங்க, ரொம்ப காலமா பண்ணின்னு இருப்பாங்க. ஓ, இதுதானா இது? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் பிடிக்கும். தெரிஞ்சுக்கிறதுக்கு நாள். அதான் சொன்னேன், எல்லாமே வெறும் வாய் வார்த்தையா தான் இருக்கும். அதை உணர்வுபூர்வமா உணர்றதுக்கு கொஞ்சம் நாள் பிடிக்கும். அதுதான் குருநாதர் தேவைப்படுறார். அப்ப இந்த உடம்புக்குள்ள இந்த 5 பேர் இருக்காங்க இல்லையா? கீழே ஆதாரத்துல பிரம்மனுக்கு மனைவியாகவும், அதுக்கப்புறம் நாராயணனுக்கு பொண்டாட்டியாகவும், அதுக்கப்புறம் மகேஸ்வரனுக்கு ருத்ரனுக்கு ரௌத்ரியாகவும், அதுக்கப்புறம் மகேஸ்வரனுக்கு மகேஸ்வரியாகவும், அப்புறம் பூரணத்துல யார் கூட இருக்கிறார்? மனோன்மணி கூட சாமி சதாசிவமா இருக்கிறார். ஒரே ஆற்றல் தான், ஒரே பராசக்தி தான். இப்ப 3வது வரைக்கும் போவோம். தட்டிட்டு நின்று தலங்களின் ஊடு போய் பொட்டிட்டு நின்றது பூரணமானதே. அப்போ இந்த மாதிரி ஒன்னொன்னா ஒரு வீடா பார்த்துட்டு வந்த இந்த கன்னியர்கள், நம்ம உடலுடைய அனுபவம், இந்த குண்டலினி எழுந்து மேல வர்ற ரகசியத்தை சொல்றார். கடைசியில எங்க போய் நிக்குதான்? அவ்விடங்களில் நின்ற அவர்கள் அவற்றை விட்டு நீங்கி திலகமிட்டு நின்றதே தலைவியுடன் ஒன்றாய். அப்ப தலைவி எங்க இருக்கிறா? தலைவி எங்க இருக்கிறா? ஆரம்பத்துல மூலாதாரத்துல இருந்த தலைவியினுடைய சக்தி இருந்தது. அதுக்கப்புறம் சரஸ்வதியா மாறிச்சு, அதுக்கப்புறம் மகாலட்சுமியா மாறிச்சு, அதுக்கப்புறம் ரௌத்ரியா மாறிச்சு, அதான் ரௌத்ரினா கௌரி. அதுக்கப்புறம் மேல வந்து மகேஸ்வரனுக்கு மகேஸ்வரியா மாறிச்சு. அதுக்கப்புறம் மேல வந்து புருவ மதியில நின்னவனு மனோன்மணி ஆயிட்டா. அவதான் தலைவி. அங்க இருந்தா உத்தரவு போடுறா. என்ன போடுறா? யாருக்கு? நம்ம நினைச்சுக்கிறோம் கீழே இருந்தா உத்தரவு போதுன்னு. கீழே இருந்து உத்தரவு. எங்க டேங்க்ல திறந்தா தாங்க டேப்ல தண்ணி வரும். நான் சொல்றதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். டேங்க திறந்தாதாங்க டேப்ல தண்ணி வரும். நீங்க டேப் கும்பிட்டு இருந்தா எப்படி டேப்ல தண்ணி வரும்? திருப்பி திருப்பி பாப்பீங்க, தண்ணி வருதான்னு பாப்பீங்க. தண்ணி எங்க இருந்து வரணும்? அங்க டேங்க்ல போய் கேட்டு வால் போட்டு திறந்தா தானே இங்க டேப்ல தண்ணி வரும். அப்ப எது மூலாதாரம்? அந்த டேப்பை பிடிச்சி திருப்புறீங்க, அதான் மூலாதாரம். அது ஒருபோதும் மூலாதாரம். அதுதான் சொல்ல, ஞானிகளுக்கு அது மூலாதாரம் இல்லை, ஆனா உலகத்தாருக்கு அது மூலாதாரம். இன்னைக்கு வரலாம் எல்லாரும் மூலாதாரம்னா அந்த இடுப்பு தான். எனக்கு ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த டேப் வழியா தான் நீங்கள் நானும் பிறந்தோம். அந்த டேப் வழியா தான் நீங்கள் நானும் பிறந்தோம். சாதாரணமா நினைக்கிற மூத்திரம் போற இடம்னு. சாதாரணமா நினைக்கிறோம், ஆனா அங்கதான் நம்ம வந்தோம். கடி நரகத்துல தான் வந்தோம். நரனுடைய அகத்திலிருந்து வந்தனால நமக்கு நரன்னு பேரு. என்ன பேரு? நரன். எங்க இருந்து வந்திருக்கிறோம்? நரனுடைய அகத்திலிருந்து வரும். எது அகம்? முடி வைக்கிறான் இல்லையா எடுப்ப? அப்போ நரநகம், அதான் நரகம். நரனுடைய அகம் நரகம். நரகம்னா கேடான இடம் நினைக்க கூடாது. அது மூடி வைக்கிறதுனால எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம்.
அது வெட்ட வெளியே எல்லாம் பார்த்துட்டாங்க. 2வது யாரும் கூடவே போக மாட்டாங்க. பார்க்க கூட மாட்டாங்க அது. ஷே ஷேம் பப்பி ஷேம். நம்ம வீட்டு குழந்தைங்க எதனா நிறுவனமா இருந்தா என்ன சொல்றோம்? வெக்கமா இல்ல உனக்கு? முதல்ல மூடு அப்படின்னு சொல்றோம்ல. அத பார்த்துட்டா 2வது உற்பத்தி வராது. சலிப்பு வந்துரும். அதனால தான் உலகத்த அத மறைச்சு என்ன பண்ணிட்டாங்க? ஏன்னா ஜெனரேஷன் வேணும் இல்லையா? அப்போ இந்த ரகசியத்த தெரிஞ்சவங்க என்ன பண்ணாங்க? அது நரனுடைய அகம்னாங்க. அதுக்கு நரகம்னு பேரு. எத்தன பேருக்கு அது தெரியும்? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், எண்ணெய் கொப்பரையில போட்டு நம்மள வறுத்து எடுப்பாங்க. மல மூத்திரத்துல நம்மள பயணிக்க வைப்பாங்க. அது உண்மதான். 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 சிவபெருமானே. அப்ப நரனுடைய அகம் இதுதான். என்னுடைய சாமி எனக்கு உபதேசம் பண்ணது. என் கண்ண திறந்தாரு சாமி. நரகம்னா என்னன்னு. அங்கதான் நம்ம பொறக்குறோம். பாருங்களேன், எது நம்ம அதுக்கு அ ஐய! அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு சுடிக்கிறோம்ல. அங்கதான் நம்ம பொறக்குறோம். அதனால வெறுக்க முடியுமா அந்த இடம்? அதனால தான் அது மூலாதாரம்ன்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. இப்பதான் சொன்னேன். டேங்க் திறந்தா தான் டேப்ல தண்ணி வரும். அப்ப எது மூலம்? அதுதான் மூலம். இருந்தாலும் உலகத்தாருக்கு மூலம். எது? இந்த ஜனன உறுப்புகள். அவ்வளவுதான். இதுதான் ரகசியம். அப்போ இப்படி அடிப்படையிலிருந்து ஒவ்வொரு சக்தியாக அந்த ஜனன உறுப்பையும் கடந்து நம்ம பிறப்பெடுக்க வச்சு இந்த படைப்புகள்லாம் வேலை மூலாதாரம் நடந்து யார் யாருக்கு பிறகுறாங்கன்னு தெரியாது. ரகசியம் மறைக்கப்பட்டது. எந்த பூ எதுக்கு பூக்குன்னு தெரியாது. அத்தி பூ பூக்குறது யாராலும் பார்க்க முடியாது. எந்த அகங்காரம் பிறப்பெடுக்குன்னு தெரியாது. ஏன்னா அது ரகசியம் ஒழிக்கப்பட்டது. படைப்பு வந்து ரகசியம். யார் யாருக்கு பிறகுறாங்க, எங்க எந்த வினையை முடிக்க வந்துக்கிறாங்க, என்ன தொழிலுக்காக வந்துக்கிறான்னு தெரியாது. ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியும். குழந்தைய பார்த்த உடனே சொல்லிடுவாங்க, விளையும் பயிரு முளையிலேயே தெரியும். ஓஹோ, இது உலகத்தை ஏதோ ஒழுக்க வந்திருக்குது. இது உயர்ந்த செய்தியை சொல்ல வந்திருக்குது. அதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாராம். வந்த உடனே சொன்னாராம் விவேகானந்தர் பார்த்த உடனே. இவன் உலகத்தையே ஒழுக்க போறான். ஆனா பாதியிலே என்ன ஆயிடுவான். அது சொல்லல அவரு. ஏன்னா சொல்லக்கூடாது. தெரியும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தெரியும். அவன் வரும்போதே கண்டுபிடிச்சிட்டாரு இந்த விதை யாருதுன்னு. இது எதுக்காக இந்த பூமிக்கு வந்த விவேகானந்தரை பார்த்த உடனே முடிச்சிட்டாரு கதையை. ஆனா சொல்லல. ஒரு ஞானிக்கு நல்லா தெரியும். ஒரு ஞானிக்கு நல்லா தெரியும் இந்த வயதுல இப்படி ஆக போகுதுன்னு. இதோட வீரியம் எவ்வளவு. ஆனா உலகம் நிக்கிற வரைக்கும் இவன் புகழ் இருக்குன்னு சொல்லுவார். என்ன சொன்னாரு? சொன்னார். அதான் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப படைப்பு ரகசியம் ஞானிகளுக்கு மட்டுமே தெரியும். படைப்பினுடைய ரகசியம் ஞானிகளுக்கு மட்டுமே தெரியும். சாதாரண நம்மளுக்கு எல்லாம் தெரியாது. இது எதுக்கு வந்தது, ஏன் வந்ததுன்னு தெரியாது. ஆனா அந்த கம்சன் இருந்தான் இல்லையா, இந்த 8வது குழந்தை தான் உன்னை கொல்லுன்னு அவனுக்கு யாரும் செய்தி கொடுத்தாங்க. அதனால அந்த குழந்தையை கொல்றதுக்கு முயற்சி பண்ண. அதுதான் வந்து அபூர்வமானது. அபூர்வமானது. இந்த குழந்தை உன்னை போட்டு தள்ளிடும். அந்த மாதிரி ஜாதகத்துல அதையும் கண்டுபிடிக்கலாம். அது ஜோதிட சாஸ்திரம், வான சாஸ்திரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஏன் இதை நான் சொல்ல வரேன்னு சொன்னா, இப்படி அடித்தட்டில் இருந்து ஒவ்வொரு சக்தியாக இருக்கிற அந்த நவசக்தி கடைசியில பூரணமானது தட்டிட்டு நின்று தலங்களின் ஊடு போய் பொட்டிட்டு நின்றது பூரணமானதே. இப்படி எல்லாம் வளர்ந்து வந்த இந்த தாமரை தண்டுல கடைசியில மேல மலர்வதற்கு பூரணத்துல போய் நிக்கிற இடம் எதுன்னா பொட்டிட்ட இடம். பொட்டு எங்க விடுவோம்? பொட்டுல பட்டுச்சுங்க உயிர், பொட்டுன்னு போயிடுச்சுங்க. பொட்டுல பட்டதால உயிர் என்ன ஆயிடுச்சு? பொட்டு உடம்புல எந்த அடியும் கிடையாதுங்க. ஆனா ஒரே ஒரு விஷயங்க, அந்த வந்து நீட்டா தலையில வந்து அந்த புருவ மத்தியில பட்டுடுச்சுங்க. உயிர் போயிடுச்சுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையான உயிர்நிலை எது இப்போ? உண்மையான உயிர்நிலை எது இப்போ? பொட்டுல பட்டோம்னா பட்டுன்னு போயிட்டாருங்கன்னு சொல்லுவாங்க. பொட்டுல மட்டும் அடிபடக்கூடாது. இந்த வர்மக்கலை தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு உயிரை உடனே எடுக்கிறதுக்கு அந்த வேலையை செய்வாங்க. அதை நம்ம சொல்லக்கூடாது. சிவபெருமான சிவசிவா 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 சிவாய நம சிவாய நம. எல்லாவற்றையும் பகிரங்கமா பேசுறேன். சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம். அப்ப பொட்டுல பட்டதுன்னா பட்டுன்னு என்ன ஆயிடும் உயிர். அதுதான் உயிர்நிலை. ஆனா உயிர்நிலை நம்ம எதை சொல்லிட்டு இருக்கிறோம்? அதுதான் சொல்லிட்டு இருக்கிறோம். கீழே டேப் குழாடி. ஆனா தண்ணி அங்கதானே பிடிச்சாகணும். அப்போ அந்த பொட்டிட்ட இடம் எதுன்னா புருவ மத்தியம். இடகலையும் பிங்கலையும் சேரக்கூடிய 2 நாடியும் சேர்ந்து
3வது நாடியா சுழுமுனையில போய் நிக்குது இல்லையா? அந்த நாடிக்கு பேரு தான் பொட்டிட்டு நின்றது பூரணமானது. அப்ப இவ்வளவு தூரம் வந்த பராசக்தி இத்தனை மாதர்களும் நவசக்தியும் எங்க வந்து முடியுது? கடைசியில தலைவியிடம் வந்து முடிகிறது. அதனாலதான் இந்த பாட்டு தட்டிட்டு நின்று தலங்களின் ஊடு போய் பொட்டிட்டு நின்றது பூரணமானதே. இப்படி சேவை செஞ்சுட்டு வந்த அத்தனை பெண்களும் மாதர்களும் கடைசியில படைப்புக்கு உதவி, முதல்ல மூலாதாரத்து ஓங்காரத்துக்கு துணையா இருந்து, பிறகு படைப்புக்கு உதவி, பிறகு காப்பதற்கு உதவி செஞ்சு, அதுக்கப்புறம் துடைப்பு கடவுளான ருத்ரனுக்கு உதவி செஞ்சு, அதுக்கப்புறம் அவள் ரட்சிக்கக்கூடிய வாயுவாக இருக்கக்கூடிய மகேஸ்வரனுக்கு மகேஸ்வரியா வந்து, அதுக்கப்புறம் வந்து சதாசிவ மார்க்க மனோன்மணியில ஒடுங்கி, அவ பராசக்தியாக அருள் சக்தியாக காட்சி கொடுக்கிறாள். நாதமாக விந்தாக எல்லாமாக நிற்கிறவள் அவளே. அவளின்றி ஒரு அணுவும் அசையாது. நம்ம அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்லுவோம்ல. ஆனா அவளின்றி ஒண்ணுமே நடக்காது. எப்படி அவனின்றி ஒண்ணும் நடக்காதுன்றோமோ அதே மாதிரி அவளின்றி ஒண்ணும் நடக்காது. அவதான் முளையை தரா. தாயினும் சாலச் சிறந்த ஒரு வரி வரும். பால் நினைந்து விட்டும் தாயினும் ஒரு பாட்டு இருக்குல்ல, அது மாதிரி. அம்மையா வர்றது யாரு? அருள் சக்தியா வர்றது யாரு? சிவபெருமான் தான். கேவலம் பன்றிக்கு இறங்கி பால் கொடுத்தாருன்னு சொல்றாங்க இல்லையா? முலையை கொடுத்தாரு இல்லையா? அப்போ அவர் வந்து பெண்ணா வரல. அதான் பெண் உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பெண் ஆகிய பெருமான். சாமி எப்படி ஆவறாரு? எப்படி ஆவறாரு? நம்மளை ரட்சிக்கிறதுக்கு எப்படி வர்றாரு? பெண்ணா வராராம். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. எந்த பெண்ணை கொண்டு நம்ம படைச்சாரோ அதே பெண்ணை கொண்டு நம்மளுக்கு ஆட்டம் காமிக்கிறார். எந்த பெண்ணை கொண்டு நம்மளை படைச்சாரோ அந்த பெண்ணை வச்சே நம்மளை போட்டு தள்ளுறாரு. ஆமா ஆமா. நீங்க கந்த புராணம் படிச்சீங்கன்னா அந்த 3 அசுரர்கள் இருக்கிறாங்கல்ல, 3 அசுரருக்கு எப்படி பலம் வந்தது? முப்புறம் இந்த அந்த 3 கோட்டை வச்சிருப்பாங்க. அந்தரத்துல 3 கோட்டையில ராஜாதி ராஜனாக வாழ்ந்த அந்த 3 அசுரர்கள். அவங்க யாருக்கு பிறந்தாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. எப்படி முருகபெருமானை எதிர்க்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு கிடைச்சது? ஏன் ஒரு ஒரு அற்புதமான வரத்தை வாங்கின? யாராலும் அழிக்க முடியாத வரத்தை எப்படி 3 பேரும் வாங்கினாங்க தெரியுமா? அதுதான் தந்திரம். அதான் தந்திரம். அசுரகுல மகாமாயியா இருக்கக்கூடிய அசுரகுல சக்தியா இருக்கக்கூடிய மகாமாயை ஒரு உத்தமி மாதிரி போய் ஒரு ரிஷி கிட்ட போய் நிப்பா. அவர் அற்புதமான ரிஷி. அந்த பேரை நான் உங்களுக்கு சொல்றேன். ஐயா, நான் உங்களுக்கு சேவை செய்ய போறேங்க ஐயா. நல்லா ஞாபகம் வச்சுங்க. மாயை இப்படிதான் ஒரு ஆம்பளைய கவுக்கும். என்னங்க, நீங்க வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேங்க. இதெல்லாம் சொல்லலாம் ரொம்ப யோசிக்கணும் நீங்க. அந்த ரிஷியை போய் அவ என்ன பண்ணுவா? மகாமாயை, உங்களுக்கு தொண்டு செய்யறதுக்கே என்னோட உடம்ப அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமா சீடையா போவா. அவர் இது வரைக்கும் யாரையும் திரும்பி கூட பார்த்ததில்ல. என்ன நம்மளுக்கு இப்படி பணி செய்யறாளேன்னு சொல்லிட்டு அந்த மகாமாயைக்கு கொஞ்சம் இறங்குவார் அந்த ரிஷி. வந்திருக்கிறது அசுர பெண்ணுன்னு அவருக்கு தெரியாது. அவ கல்வி அந்த ஒரு 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 விதமான வேடதாரின்னு தெரியாது. இதான் எப்பயுமே எச்சரிக்கையா இருக்கணும். அடியார்கள் வந்து எச்சரிக்கையா இருக்கணும். ரொம்ப எச்சரிக்கை. சீடனா வரேன்னு சொல்லுவான், ரொம்ப ஆபத்து. சிஷியா வரும்னு சொல்லுவா, ரொம்ப ஆபத்து. நமக்கு வைக்க போற ஆப்புன்னு அர்த்தம். அப்ப உண்மையானவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். துரோகி, பச்சை துரோகி கூடவே இருப்பான். பச்சை துரோகி கூடவே இருப்பான் முதுகுல குத்துறதுக்கு. எச்சரிக்கையா இருக்கணும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எப்படி தெரியுமா அந்த மகாமாயை கேப்பா? ஐயா, ஒரு ஞான குழந்தை உங்களை வச்சு நான் பெற்றெடுக்கணும். ஒரு ஞான குழந்தை நீங்க எவ்வளவு பெரிய தவசீலி நீங்க. நீங்கள் நானும் சேர்ந்தோம்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? அப்படி யாருக்கும் மயங்காத அந்த ரிஷி அந்த வார்த்தைக்கு மயங்கிடுவார். ஏன்னா விஸ்வாமித்திரரும் ரொம்ப மேனக ஊர்வசி எல்லாமே வந்து தண்ணி காமிச்சவங்க தானே. அப்போ இவரு மட்டும் இந்த மயங்காது இருப்பாருன்னா அந்த மகாமாயி அற்புதமா, நான் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க கூட இருப்பேங்க. செத்தாலும் வாழ்ந்தாலும் நான் உங்களுக்கு பெரிய துணையா இருப்பேன். இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான சொல்லு. நான் உயிரை கொடுக்குறேன், உன்னை காதலிக்கிறேன், உனக்காக நான் என்ன வேணும், இதெல்லாம் ரொம்ப 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 டேஞ்சரஸான வார்த்தைகள். ரொம்ப ஏமாந்துடக்கூடாது. ஆபத்தான வார்த்தைகள் இதெல்லாம். அது ஒரு வேகத்துல சொல்ற வார்த்தை இதெல்லாம்.
அவ என்ன சொல்லுவா, இந்த சொல்லுவா. அவர் என்ன பண்ணுவாரு, பரவாயில்லையே நம்ம குடிலுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்க. நம்மளுடைய நம்ம காப்பாத்துறதுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் கூடிடுவார். கந்தர்வ திருமணம் செஞ்சுக்குவாரு. அப்படி பொறந்ததுதான் அந்த 3 புள்ளைங்க. புள்ளைய பொறந்த பிறகு அவ என்ன பண்ணுவா தெரியுமா? உடனே விஸ்வரூப காட்சி கொடுப்பா அந்த ரிஷி கிட்ட. அப்படி சொல்லி சிரிச்சுட்டு, நானே மகாமாயி, அசுரகுலத்தின் மிகப்பெரிய அற்புதமான சக்தி. எம்முடைய அசுரகுலத்தை வளர்ப்பதற்காக உமக்கு தொண்டு செய்வதாக யாம் நடித்தோம் அப்படின்னு சொல்லுவா. இவருக்கு அப்படியே கட்டையே பதறி போயிடும். ஐயோ போயும் இவ கூடயா படுத்தோம் நம்ம, போய் இவ கூடயா நம்ம இருந்தோம், அப்படியே நடுங்குவார் அவர். ஐயோ சிஷ்யன்னு வந்தாலே, காலெல்லாம் அமுக்கி விட்டாலே, வாசல்லாம் தெளிச்சாலே, சாணிலாம் தெளிச்சாலே, பசுமாடெல்லாம் பாத்துக்கினாலே, ஆசிரமத்தெல்லாம் பாத்துக்கினாலே, ரொம்ப பொறுப்பா இருக்கிறாளே அப்படின்னு நம்பினாரு. அந்த நம்பனுடைய விளைவு என்னாச்சு தெரியுமா? ரொம்ப நேக்கா ஏமாத்திட்டா. அதான் மகாமாயை. அதுதான் மகாமாயி. சூப்பரா தண்ணி காமிச்சிடும். ஆம்பளை எல்லாம் சூப்பரா விழுந்துருவான். என்னங்க நீங்க இல்லைன்னா நான் உயிரே விட்டுருவேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. முடிஞ்சு போச்சு கதை. அவ்வளோ டெக்னிக்கா பேசக்கூடிய ஆற்றல் பெண்களுக்கு உண்டு. அப்படி மயங்கின அந்த ரிஷி தவிக்கிறாரு. ஐயோ நம்ம தேவையில்லாத இடத்துல படுத்து தேவையில்லாத உற்பத்தி பண்ணிட்டனே. அந்த குழந்தைங்களை வளர்க்கும் போது நான் ஆசிரமத்துல நல் வழிகளை கொண்டாட போறேன் அப்படின்னு ட்ரைனிங் கொடுக்குறாரு. அவ எவ்வளவு பெரிய கெட்டிக்காரி பாருங்க. ஏய், அப்பா கிட்ட என்னென்ன தந்திரங்கள் இருக்குதோ, என்னென்ன மந்திரங்கள் இருக்கோ, என்னென்ன யாகம் இருக்குதோ, எப்படிலாம் சிவபெருமான வழி பண்ணுமோ அத்தனையும் கத்துக்குங்க. ஆனா இந்த கலைகள் மொத்தம் யாருக்கு பயன்படக்கூடாது? தேவர்களுக்கு பயன்படக்கூடாது. அவ எச்சரிக்கிறா. யாருக்கு? குழந்தைகளுக்கு. அம்மா சொல்றது அப்படியே கேட்டுச்சுங்க அதுங்க. அவ்வளவு வித்தையும் அந்த ஆளுகிட்ட இருந்து உறிஞ்சி எடுத்துக்கிட்டு நல்ல வாலிப பருவம் போது அப்பாவை கட்டி விட்டுரும். பச்சை துரோகம் இது. பச்சை துரோகம். இதுதான் ஒரு ரிஷியோட வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய சோகம். அழுகுறாரு. ஐயோ இப்படிப்பட்ட பிள்ளைங்க என்ன பண்ண போதோ, என் வயித்துல இருந்து வந்துருச்சே. கட்டினா அந்த 3 கோட்டைய, இனி இந்த சாம்ராஜ்யம் மொத்த தேவர்களையும் எல்லா வித்தையும் கட்டணும். கடைசியில அவன் மகாமாயை சொன்னா, ஏய் ஈஸ்வரன் தான் இறுதி, அவனை வேண்டி என்ன பண்ணுங்க, எல்லா வரத்தையும் பெற்றுக்கொள்ளும். அந்த 3 புள்ளையும் தவம் பண்ணி வேள்வி செஞ்சு கடைசியில ஈசன் கிட்ட வரம் வாங்கிடும். என்ன வரம் வாங்க தெரியுமா? அழிக்க முடியாத வரம், யாராலும் அழிக்க முடியாத வரம், அது உன்னுடைய புத்திரனால மட்டும்தான் அது முடியும் அப்படின்னு. அந்த புத்திரன் தான் முருகபெருமான். அந்த வரத்தை கொடுத்துருவாரு அவர். அவர் போய் தவத்துல உட்காந்துருவாரு. அவ்வளவுதான். அப்படி தவத்துல உட்காந்துரும் போது அந்த மன்மதன் வர்றது எரிக்கிறதுல உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப இந்த ரிஷி எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு யோசிச்சு பாருங்க. அதனால ஏமாந்துடாதீங்க. உங்களுக்கு சீடையா வரேன், ஐயா உங்க சிஷியங்க ஐயா, நானு உங்களுக்கு தொண்டு செய்யவே வந்திருக்கணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு உங்க கதை. எச்சரிக்கையா இருக்கணும். சீடன் நான் ஊருக்கு வரேன், ஐயா நீங்க குருநாதருங்க ஐயான்னு சொல்றவங்களை ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா பார்க்கணும். நமக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. எச்சரிக்கையா இருக்கணும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நல்ல சாதகன், நல்ல ஞானி, யாராவது ஒருத்தி சீடையா வரேன்னு சொன்னா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். யாராவது ஒருத்தன் ஐயா என் குருநாதருங்க ஐயா நீங்க தான் அப்படின்னு சொன்னா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம காலை வார போறானோ இல்ல பக்கத்துல குழி வெட்டுறானோன்னு பார்க்கணும். உடனே எனக்கு ஒண்ணும் தெரியாது சாமி, நானும் முன்ன போலதான் தேடிட்டு இருக்கேன், எங்கப்பா எந்த பக்கம் இருக்குதுன்னு தேடணும். ஏன்னா உலகம் மோசமானது. யார்கிட்ட கத்துக்கினாங்களோ அவங்களுக்கே தண்ணி காமிக்கும். யார்கிட்ட வித்தையை கத்துக்கனாலும் அவனுக்கிட்ட என்ன பண்ணும், வித்தையை காமிச்சு கொடுக்கும். என்னை விட யாருன்னு சொல்லும். விஷயத்தை கத்துக்க வரைக்கும் நம்ம கூட இருக்கோம். விஷயம் கத்து முடிஞ்ச பிறகு என்ன பண்ணும், நம்மளுக்கு ஆப்பு வைக்கும். அப்ப பாத்திரம் அறிந்து பிச்சை இடணும். பாத்திரம் அறிந்து பிச்சை இடணும். அப்ப இந்த ரிஷி மாட்டிக்கினார் இல்லையா, கந்த புராணம் படிங்க, அப்படி மூலத்தை பாருங்க. அப்ப இந்த ரிஷி தவிப்பாரு. அப்போ சாமி சொல்லுவாரு, எவ்வளவு கத்த, ஆனா உன்னை சேர வந்த அந்த பெண்ணு யாருன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியல பத்தியா, அதுதான் மகாமாயை. அவ்வளவு நேசம், கிளி மாதிரி பேசுவாளுங்க. எப்படி? கிளியை விட கட்டுது.
எச்சரிக்கையா இருக்கணும். ரிஷிமார்களுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய எச்சரிக்கை தரும். நம்ம யோகத்துக்கு உதவாத ஆள் நமக்கு தேவையே இல்லை. ஏமாற்றுக்காரிகள். ஏன்னா அந்த அசுர சக்தி அந்த 3 குழந்தைய 3 வரமா வாங்கிக்கின்னு அந்த குழந்தைகளை அப்பா கிட்ட இருந்து எல்லா வித்தையும் கத்துக்கின பிறகு அப்படியே வேரோட அறுத்துருவா பாரு அப்பாவும் புள்ளியும். அந்த பாவத்தை அப்படியே செய்வா. ஐயோ என்னுடைய வாரிசாச்சேன்னு அவர் கதறுவாரு. உன் வேலை முடிஞ்சது. என் புள்ளைய நான் தேத்துறேன். என் அசுர குலத்தை வளர்க்கறதுக்காக தான் அவங்க கூட்ட வந்து பெத்து எடுத்துன்னு போனேன். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதோட மகாமாயி தான் குருவா இருப்பா. யாருக்கு? அந்த 3 பேருக்கும். கடைசி வரலும் அவ தான் துணை நிற்பா. ஆனா முருகபெருமான் வரும்போது இவளும் காலி ஆயிடுவா. இதான் ரகசியம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த தவத்திற்கு நம்ம தவத்துல இந்த முதுகு தண்டின் வழியா பயணிக்கும் போது இத்தனை சக்தி நமக்கு உதவுது. இதான் உண்மையான சக்தி. புறத்தே கிடைக்கிற சக்தி எல்லாம் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். கட்டிட்டு, மட்டிட்டு, தட்டிட்டு, பொட்டிட்டு அப்படின்னு முடிக்கிறாரு பாட்டை. கட்டிட்ட தாமரைன்றது முதுகுத்தண்டு. அதுல 9 கண்ணீர் மாதவன்றது பராசக்தி. அதுக்கப்புறம் தட்டிட்டு நின்று தலங்கன் ஊடு போய் பொட்டிட்டு நின்றது பூரணமே. இந்த சக்தி மொத்தம் எங்க போய் ஒடுக்குதுன்னா பொட்டிட்டு பொட்டு வைக்கிற இடம் எது? உருவ மத்தியம். அந்த பொட்டு வைக்கிற இடத்துல போயிட்டு என்ன பண்ணுது? இந்த பராசக்தி முடிவிடுகிறாள். அதுக்கு 9 சக்தின்னு சொல்றாங்க. இந்த மாணிக்க வாசகனார் அது எப்படி சொல்றாருன்னு பார்த்துடலாம். கட்டிட்ட தாமரை நாளத்தில் 9 கட்டமைந்த தாமரை தண்டினை போன்ற நடுநாடி வழியாக செல்லும் பிராணன் உணர்வுடன் ஒன்றி மேல் செல்லும். எது வழியா? உள் வழியா. அப்படி செல்லும் போது மட்டிட்ட கண்ணீர் மாதுடன் சேர்ந்தன உயிர்களை இயக்கும் நவசக்திகள் இவை. எப்படி? பன்னவி. முதல் சக்திக்கு பேர் பன்னவி. 2வது சக்தி திருவருள் அறிவாற்றல். 3வது சக்திக்கு பேர் தொழிலாற்றல். ஆற்றல்னா சக்தி. அடுத்து தொழிலாற்றல் அன்னை, ஆல்வி, தொடைப்போல், காப்போல், படைப்போல். நான் சொன்னேன் இல்லையா? பிரம்மா, விஷ்ணு, அப்புறம் ருத்ரன், இவங்கெல்லாம் துணையா இருக்கான்னு சொன்னேன் இல்லையா? தொடைப்போல், காப்போல், படைப்போல் ஆகிய பெண்களோடு சேர்ந்து உலக மாதாவாகிய பராசக்தி ஒடுங்கி செயலற்றி இருப்பார். இத்தனை பேரும் கண்டிப்பா எங்க போய் நிப்பாங்களாம்? பராசக்தியினுடைய திருவடியில போய் நிப்பாங்களாம். ஒடுங்கி செயலற்றி இருப்பார். அப்போது மூலாதாரத்தில் செயல்படும் குண்டலினி சக்தி கலங்கனி ஊடு போய் தொண்டை குழி வழியாக சென்று பொட்டிட்டு நின்று பூரணமானது. புருவ நடுவில் பூரணமாக நிறைந்து நின்றது. கட்டிட்ட கட்டமைந்த நாளம் தண்டு முதுகு தண்டு நடுநாடி வழியாக சென்று மட்டிட்ட சேர்ந்த கலங்கனி தொண்டை குழி வழியாக சென்று கடைசியில புருவ நடுவுல போய் நிக்கிறது அப்படின்றதுதான் செய்தி. அப்போ பூரணம் ஒரு மனிதர்கள் எங்க அடையறாங்கன்னா, பூரணத்தை எங்க அடைய முடியும்னா புருவமதில் தான் அடைய முடியும். நீங்க இடுப்புல அந்த சுகம், இடுப்பால வர சுகம் நிறைவடையாது. நான் சொல்ல போனா அதுதான் சொல்றேன். வீட்டுல இருக்க எல்லாரும் கேட்பாங்கன்னு வேற நேத்து வர எச்சரிக்கை பண்ணுங்க. ஓட்ட பானையில் தண்ணி ஊத்தினா நிக்குமா? அதான் இடுப்புல கிடைக்கிற சுகம். அது ஒருபோதும் நிறைவடையாது. அப்போ தெளிஞ்சிடணும் நம்ம. அப்ப இது நிறையாது. இந்த இடுப்புல வரக்கூடிய சுகம் நிலையில்லாதது அப்படின்னு புரிஞ்சு நம்ம கடந்து போயிடணும். ஒரு போன சோத்துக்கு ஒரு சோறு பதம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து வயிறு. இது தீனி போட்டுக்கினே இருக்கணும். வயனமா சாப்பிட்டுக்கினே இருக்கணும். இது எப்ப முடியும்? இதுவும் முடியாது. எப்படி ஓட்டப்பானையில் தண்ணி ஊத்தினா முடியாதோ அது உடல் உறவு முடியாது. அதே மாதிரி வயிறுன்ற தீனிக்கு என்ன பண்ண முடியாது? கொட்டி கொட்டி மாள முடியாது. சாப்பிட்டதெல்லாம் மலம் தான். அப்ப அதையும் புரிஞ்சுக்கணும். இங்க கிடைக்கிற சுகமா நிலையில்லாத சுகம். அடுத்து உடம்பால வர சுகம், நாடிகளை தொட்டா வரக்கூடிய உடம்பு சுகம், உணர்வு சுகம், ருத்ரன் மார்பு சுகம், இதுவும் நிலையில்லாதது. அப்ப அதையும் கடந்துடணும். அப்புறம் தொண்டைக்குடியில மூச்சை கவனிச்சு இருக்கிறது. அங்க ஒரு உலகம் இருக்கு. மகேஸ்வரி இருப்பாங்க. வர்ற மூச்சையும் போற மூச்சையும் கவனிச்சு இருக்கிறது. இப்ப ஞானத்துக்கு வந்துட்டீங்க. இதுக்கும் மூலம் இருக்குது. இதையும் கடந்துருவீங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. கடைசியில எங்க வந்து நிப்பீங்க? புருவமத்தில வந்து நிப்பீங்க. அங்கதான் பராசக்தி ஒடுங்கிற. அங்கதான் பூரணம் இருக்குது. பொட்டிட்டு நின்றது பூரணமானது. இந்த பாட்டை இன்னொரு முறை படிச்சிடுறேன். கட்டிட்ட தாமரை நாளத்தில் 9 மட்டிட்ட கன்னியர் மாதுடன் சேர்ந்தனர் தட்டிட்டு நின்று தலங்களின் நூடு போய் பொட்டிட்டு நின்றது பூரணமானதே.
அப்பாடி! சிவபெருமான். சிவசிவா! திருச்சிற்றம்பலம். அப்போ இந்த முதுகு தண்டின் வழியா இந்த பராசக்தி எப்படி கீழ வந்து எத்தன வேலைய செய்றா? அ கணபதிக்கு துணையா, பிரம்மனுக்கு துணையா, விஷ்ணுவுக்கு துணையா, ருத்ரனுக்கு துணையா, மகேஸ்வரனுக்கு துணையா, கடைசியில சதாசிவனுக்கும் துணையா, அதுக்கப்புறம் நாதமா, விந்தா, சிவமா, சக்தியா பரிமளிச்சு நிக்கிறா பாத்தீங்களா? அவ தான் பரிபூரணை. அவ தான் அன்னபூரணி. அவளுக்கு தான் அன்னபூரணி. அவ தான் ரட்சிக்கிறவள். அப்படிப்பட்ட இடம் தான் பூர்வ மத்தியம். அப்ப விளையாட்டா பாக்குற இடம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? நீங்கலாம் விளையாட்டா பாத்தீங்க முதல்ல. அது எப்படிப்பட்ட இடம்னு தெரிஞ்சு போச்சா? இதுக்கப்புறம் விடலாமா அந்த இடத்த? ஒருபோதும் விட பொட்டிட்டு நின்றது பூரணமானது. நம்ம பூரணம் காமிக்கணும், பூரணத்தை அடையணும்னா எங்க போணும்? அங்கதான் போணும். இந்த உடம்பால வந்த சுகம், மனதால வந்த சுகம், உயிரால கிடைச்ச மயக்கத்தால வந்த சுகம் எல்லாம் பொய். பொய்யாகின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மெழுகின்ற மெய்ச்சுடரே. எது? மெய்ச்சுடர் எங்க இருக்கு? எங்க இருக்கு? பூர்வ மத்தியில இருக்கு. அதான் அண்ணாமலையார். பூரணம், பரிபூரணம். பரிபூரணம். அப்ப இதெல்லாம் உணர்ந்து இந்த உடம்ப நல்லா ஆராய்ச்சி பண்ணி இங்கெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் டெம்பரவரி அவ்வளவுதான். ஆமா. அப்ப இந்த 9 பெண்கள்ன்றது அங்கங்க தேனை சொரிஞ்சுக்கிட்டே வருவாங்களாம். இந்த உயிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இன்பத்தை கொடுத்துக்கிட்டே வருவாங்களாம். இடுப்புல கொஞ்சம், அப்புறம் வயித்துல கொஞ்சம், அப்புறம் மார்புல கொஞ்சம், அப்புறம் தொண்டைக்குழியில கொஞ்சம், கடைசியில வந்து இதெல்லாம் நிலையில்லாத சுகங்கள். மேலான சுகம் இருக்கிறது. அது பரிபூர்ணமான சுகத்தை தரக்கூடியது. அதுவே பராசக்தி இருக்கிற இடுப்பிடம். அந்த இடத்துக்கு வந்து சேருன்னு இந்த குண்டலினி சக்தி போய் அங்க நிக்குது. இதை எழுப்புறதுக்கும் இதை சொல்லி தரதுக்கு 50,000 ஃபீஸ் போட்டு நேற்று விளம்பரம் முந்தா நாள் பார்த்தேன். ஐயா அமைச்சு வச்சாரு எனக்கு. ஆடி போயிட்டேன் நான். கூவி கூவி சொல்றோம் நம்ம 4:10க்கு வந்துருங்க, 6 மணிக்கு வந்துருங்கன்னு. இதை சொல்லி தரதுக்கு 50,000 ஃபீஸ் போட்டிருக்காங்க. அது நினைச்சு பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்குது. காலையில 4 மணிக்கு வந்துருங்க வகுப்புக்கு. கட்டணம் ரூபாய் 50,000. இவ்வளவு யதார்த்தமா எத்தனை கோடி கொடுத்தாலும் சொல்லாத விஷயத்த நுணுக்கமா யதார்த்தமா அழகா புரியும்படி நின்னு நிதானமா சொல்லி போற நமக்கு இந்த செய்தி எப்படி இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. உன்னதமான விஷயத்த வாரி இறக்க கூடாது. அதெல்லாம் காசு கொடுத்து விலை கொடுத்தா தான் அதுங்க புரியும். அப்பதான் வந்து அக்கறையா வந்து கத்துக்குவாங்க. அதுவும் உண்மைதான். ஏன்னா 50,000 கொடுத்துட்டுமேன்னு சொல்லிட்டு உட்காருவான்ல. 10,000 பரம்பொருள் ஆன்மீகம். இப்ப சொல்றாரு, பிரபலமா பேசிட்டு வர்றாரு. அவர் யார் சொல்றாரு? நம்ம கூவி கூவி சொல்றதுதான் சொல்லிட்டு வர்றாரு. அதுக்கு 10,000 கட்டணும். ஒரு நாள் வகுப்பு. பரம்பொருள் ஆன்மீகத்துல போறாரு. அவர் என்னது? மகாபெரிய விஷ்ணு. என்னதை சொல்லித்தாரு? நம்முடைய மூலம் நம்முடைய சாமி கிட்ட தான் உபதேசம் வாங்கியிருக்கிறாரு. என்ன ட்ரஸ்ட் மூலியமா வியாபாரம் ஆக்கிட்டாரு. நம்ம இன்னும் அந்த தொழிலை செய்யவே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல மென்ஷன் பண்றாரு சாமி சிவானந்த பரமஹம்சர். எவன் ஒருவன் ஈஸ்வரனை சுட்டி காண்பதற்கு காசு வாங்குறானோ அவன் பச்சை துரோகின்றார். அதுதான் இந்த கட்டணம் எடுக்குது நம்மளுக்கு. நம்மளுக்கு பயமா இருக்குது. பஞ்சம பாதம் செய்யக்கூடாது, குரு துரோகி ஆகக்கூடாது இல்லையா? நம்ம எப்படி காசு வாங்க முடியும்? ஈஸ்வரனை சொல்லி தாமிரது எப்படி காசு வாங்க முடியும்? அப்படி காசு வாங்கினா பச்சை அவன் வந்து குரு துரோகின்றாரு. அப்ப கட்டணம் அடுங்குது நம்மளுக்கு. ஐயோ இது சொல்லி தரமே நம்ம இதுக்கு போய் கட்டணம் வாங்கலாமா? ஆனா வாங்குது. சில நிறுவனங்கள் வாங்குறாங்க. யார்கிட்ட கத்துக்கணும்னு? பிச்சை போட்டார் சிவானந்த பரமஹம்சர். பிச்சை போட்டார். அந்த பிச்சையில கிடைச்ச பிச்சை தான் அதெல்லாம். ஒரு நாள் வகுப்புக்கு 10,000. ஒரு வாரம் வகுப்புக்கு 50,000. இன்னொரு பெரிய ஃபேக்டரி இருக்கு. கார்பரேட் நிறுவனம் அது. 950 ஒரு ஹெட்டுக்கு தவம் சொல்லி தரதுக்கு. இப்படிலாம் இருக்கிற இந்த உலகத்துல மிக நுட்பமா, அன்பா, கருணையா தேறலாம். நீங்க தேருங்க வந்து அப்படின்னு சொல்லி ஒரு 4:10 நேரத்தை ஒதுக்கி வந்துடுங்க. அதுக்குதான் கோவப்பட்டு நீங்க அந்த இதுவா இருந்தா இந்த இதுவா இருந்தா வந்து ரொம்ப கோவப்பட்டு சொல்ற வார்த்தையெல்லாம் நேத்துல இருந்து கட் பண்ண சொல்லிட்டாரு ஐயா. ஐயாவுடைய திருவடியை வணங்குறேன் சிவபெருமான். அந்த வார்த்தை சொல்லக்கூடாதுன்ட்டார். ரொம்ப வேகமா பேசாதீங்கன்ட்டார். சில பேர் இழக்க வேண்டியிருக்குன்னாரு. அப்படி ஒரு உன்னதமான எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய விஷயத்த 4:10க்கு நம்ம வச்சிருக்கிறோம். மாலையில 6 மணிக்கு வச்சிருக்கிறோம்.
எப்பயுமே அருமை தெரியல. அருமை எல்லாருக்கும் இறந்த பிறகுதாங்க அருமை தெரியுது. ஓப்பனா சொல்றேன் பாருங்க. மனுஷன் இருக்கிற வரைக்கும் யாருக்குமே அருமை தெரியாது. ஆள் இல்லன்னா தான் கொண்டாடுவான் செல வச்சு. குரு பூஜைக்கு போலீங்களாங்க? கேட்பான். கூமுட்ட. எவ்வளவு பெரிய நடமாடும் தெய்வமா இருக்குது. வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தை வருது. அவர புடிச்சு நம்ம எப்படி இறுக்கி பிடிச்சு மேல போலான்ற அறிவு அப்போ வராது. அப்புறம் ஊத்தின்னு இருப்பான் தண்ணியும், பாலும், தயிரும் அவருக்கு மேல லிங்கம் வச்சு. ஏப்பா ஆள் போன பிறகு. இதுதான் மானுட சமூகத்தின் மிகப்பெரிய கேவலமான நிலைமை இதுதான். இருக்கும்போது எவனும் கவனிக்க மாட்டான். போன பிறகுதான் அவருக்கு குரு பூசை வந்துச்சுங்களாங்க, இவருக்கு குரு பூசை வந்துச்சுங்களா? அதுதான் எனக்கு வயித்தெரிச்சலா இருக்கு. நடமாடும் கோயில் நம்பர் கொன்று ஈகிள். அதாவது சொல்லுவாங்க இல்லையா? நடமாடும் கோயில கண்டுபிடிக்கிறது எப்படி? அவரு பொருளுக்கு பேசுறாரா? இல்ல பணத்துக்கு பேசுறாரா? இல்ல வயித்துக்கு பேசுறாரா? அந்த அறிவே வரலையே என்ன உங்களுக்கு? எதுக்கு இவரு கர்ஜிக்கிறாரு? எதுக்கு இவரு கோவப்படுறாரு? அப்படின்ற அறிவே வரலையே. வேண்டேன் புகழ் நேத்தான் பார்த்தோம். வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டும் விண்ணும், வேண்டேன் விண்ணும் மண்ணும், வேண்டேன் இறப்பு வேண்டும் வேண்டேன் பிறப்பு இறப்பு அப்படின்னு அழகா மாணிக்கவாசன் சொன்னதை நேத்து நம்ம விலக்கி போட்டிருந்தோம் குழுவுல. பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப கூட பார்க்கலாம் போயிட்டு. ஒரு நல்ல ஞானி அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாருங்க. நீங்க புகழணும், நீங்க காசு கொடுக்கணும், உங்களை தூக்கி வச்சுக்கணும், எவனுமே அப்படி எதிர்பார்த்தான்னா அவன் நல்ல ஞானியா இருக்க முடியாது. அவன் பொருள் பறிக்கிறவனா இருப்பான். வயனமா பேசி நயனமா கறந்துருவான். ஆனா அவனுக்கு தான் என்ன பண்ணுவீங்க? நான் உட்பட எல்லாரும் நானும் கூட ஏமாந்துருவேன். ஏன்னா அன்பா பேசினா நாய் மாதிரி நானே கூட மயங்கிடுவேன். கொஞ்சம் அன்பா பேசினா போதும். கொஞ்சம் அன்பா பேசினா போதும். அப்படிங்களா சாமி? சரிங்கய்யா அப்படின்ட்டுருவேன். முடிஞ்சு போச்சு கதை. அதுல அன்பு இருக்கணும், அறிவு இருக்கணும், சாமி நம்மளுக்கு உதவணும். இந்த பாட்டினுடைய உண்மை என்னன்னா, புருவ மத்தியில பொட்டு வைக்கிற இடத்துல பராசக்தி இருக்கிற அந்த பராசக்தியினுடைய அருள் சக்தியா மாறும்போது நமக்கு சிவசக்தியும் கிடைச்சு பரிபூர்ணமான நிலையை அடையலாம். நின்னு நிதானமா ஒரு நாளைக்கு 24 நிமிஷம் உட்கார்ந்து ஜெயிச்சிருங்க வாழ்க்கைய. வாழ்க்கையில ஜெயிச்சிருங்க. வாழ்க்கையில ஜெயிச்சிருங்க. வாழ்க்கையில ஜெயிச்சிருங்க. நீங்க ஜெயிக்கிறதும் இல்லாம உங்க சந்ததியும் ஜெயிக்க வைங்க. இந்த உலகம் நம்மளுக்கு ஒரு பெரிய தூசு. எப்போ? தவத்துல உட்கார்ந்த பிறகு. அது வரைக்கும் இருட்டா இருக்கும் நமக்கு. பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி, ஏதாவது கொஞ்சம் வேகமா பேசியிருந்தா, அதையும் கொஞ்சம் செவி மடுக்காம, என்னையும் உங்களுடைய அங்கமா பாருங்க. என்ன வேற பிரிச்சு பார்க்காதீங்க. சரியா? என்னையும் உங்கள்ல ஒரு அங்கமா பாருங்க. ஆன்மா எல்லாம் ஒண்ணுதான். நம்ம மனசாலையும், உயிராலையும், உடம்பாலையும் பிரிஞ்சிருக்கிறோம். உயிரால பிரியல, உடம்பால பிரிஞ்சிருக்கிறோம். வினையால பிரியிறோம். சரியா? அதனால நான் பேசுறது எல்லாமே உங்கள்ல ஒருத்தனா நினைச்சுக்கங்க. அவ்வளவுதான் பண்ண முடியும். வேற வழி எனக்கு தெரியல. சரி. சிவபெருமானுடைய பெருங்கருணையினால பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி, இந்த பாட்டினுடைய அர்த்தம் இதுதான். இந்த பாட்டினுடைய அர்த்தத்த திருப்பி திருப்பியும் சொல்லி, அதுவும் கூறியது கூறல் என்ற குற்றத்துக்கு ஆளாக விரும்பல. உண்மை அதுதான். சின்ன சின்ன விஷயங்கள்ல போய் மயங்கி விழுந்துராம, கரெக்ட்டா குரு மதில்ல நின்னு ஆடாம, அசையாம பார்த்து, நிறுத்தி, அந்த இடத்துல இருக்கிற பராசக்தியினுடைய துணையா மத்த சக்திய நீங்க அனுபவிக்கிறதுக்கு வரணும். அதுக்குன்னு உலகம் வேணாமா சாமி? அப்ப வம்சவிருத்தி வேணாமா? வேணும். வேணும். இடுப்பு வேணும், வயிறு வேணும், மார்பு வேணும், எல்லாமே வேணும். எதுக்கு வேணும்? சிவபெருமானுடைய திருவடிக்கு சேவை செய்யக்கூடிய பிள்ளைகளை பெத்தெடுக்கிறதுக்கு வேணும். யாருக்கு? இந்த உடம்பு சுகம் யாருக்கு? இந்த உடம்பால வரக்கூடிய சுகம் யாருக்கு? சைவ சமயத்துக்கு. நீ நண்பர் அல்லார் தோல் சேர இருக்க. எப்ப நீயும் செய்ய இருக்க? அன்னவரே எம் கணவர் ஆவார். அவரே நமக்கு கட்டளை இட்டோம். அவருடைய சிவத்தொண்டுக்காக என் குழந்தைங்களை பெத்தெடுக்கிறேன். அவ்வளவுதான். ஏன்னா படைத்து காத்து அழித்து மறைத்து அருளக்கூடிய ஒருவனுக்காகவே என்னுடைய வாரிசு வரட்டும் அப்படின்னு நேர்ந்து விடணும். அதுதான் சாலச் சிறந்தது. அதுதான் நாசம் செய்யாதது. மத்த கோலம்லாம் சிவன் சொத்து, குல நாசம். சிவபெருமானுக்கு உதவாத அந்த குலம் அழிஞ்சு போயிடும். சிவபெருமானை மறந்த குலம் அழிஞ்சு போயிடும். நன்றி மறந்த சாம்ராஜ்யம் சீக்கிரம் அழிஞ்சு போயிடும். ரிஷிகளுக்கு உதவாத பணம் சீக்கிரம் அழிஞ்சு போயிடும். உத்தமர்களுக்கு உதவாத கல்வி அழிஞ்சு போயிடும். உத்தமர்களுக்கு உதவாத பணம் நாசமா போயிடும். அப்போ சிவபெருமானுக்கு உதவாதது எதுக்கும் உதவாது. சிவனடியார்களுக்கு உதவாது எதுக்கும் உதவாது. அப்போ உடல் பொருள் ஆவி இந்த உலகத்தினுடைய தாத்பரியம் எல்லாமே எங்க முடியுது? சாமியோட திருவடியில் முடியுது. அப்போ
அவன்தான். அவனை ஒழிய அமரர் வேற இல்ல. அவனை ஒழிய அமரர் வேற இல்ல. அவன்தான் அமரன். தேவாதி தேவன். அவன்தான். அவனை அறிய ஊர் புகுமாறு அறியேன் என்ற அவர் சொந்த ஊர் இது சாமி. அவன் தான் ஊரு. நம்ம எதுக்கு பயணிச்சு வரோம்? எதுக்கு பிறப்படுத்திருக்கிறோம்? ஏன் பிறப்படுத்திருக்கிறோம்? என்னத்துக்கு பிறப்படுத்திருக்கிறோம்? அவனுடைய திருவடியை அடைவதற்காக பிறந்திருக்கிறோம். அதுக்குதான் இந்த காமாட்சி அம்மாக்கெல்லாம் உடனே கிடைச்சது. என்ன மகத்துவம் தெரியாமலே அதை வாங்கிடுச்சு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது அதுக்கு. ஓஹோ, சங்கர மடத்துல கொடுக்குற பெரிய பெரிய ஆதீனங்கள்லாம் கொடுத்து கடைசியில வாங்குற இடத்த இந்த ஆள் இவ்வளவு சாதாரணமா நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிட்டானே. பெரிய பெரிய ஆசாமி, பெரிய பெரிய சாமிகளை உபதேசம் வாங்குற இடத்துல கொடுக்குற ஒரு உபதேசத்தை இவ்வளவு அழகா நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு யோசிக்கணும். அதான் இந்த திருமந்திரம் சொல்லுது. இந்த பாட்டோட முடிவும் அதான் சொல்லுது. அப்ப நீங்க எல்லாம் சாதாரண குழந்தைங்க இல்ல. இந்த சேனலுக்கு வரவங்க எல்லாம் நித்திய சூரிகள். நித்திய சூரிகள். நீங்க ஏற்கனவே தவம் பண்ணி என்னுடைய திருவடியை அடைஞ்சவங்க நீங்க. அதனாலதான் இங்க வந்திருக்கிறீங்க. சாமி காரண காரியத்துக்காக உங்களை பூமிக்கு அனுப்பியிருக்காரு. ஏதோ ஒரு காரண காரியத்துக்காக நீங்க பூமிக்கு வந்துருக்கீங்க. அதனால நம்ம இப்ப சேர்ந்துருக்கோம். வேற ஒண்ணுமே இல்லை. நிறம் மாறலாம், ஆண் பெண்ணா இருக்கலாம், அலியா இருக்கலாம். எப்படி மாறி இருந்தாலும் நிகழ்ச்சிக்கு வரும்போது நீங்க உயிராலையும் சிவத்தாலையும் ஒன்றுபட்டுறீங்க அப்படின்னு சொல்லி பங்கெடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவிலே கண்ணின் நல்ல தரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ணை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பொங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க விற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே. எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே. எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனேன்னு சொல்லி நிகழ்ச்சி இதை நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு வணக்கம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற பாடலை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு மெய்த்தவம், நிட்டை கூடல், திருவடி பணிதல் இத்தனை தலைப்புகளில் ஒரு உண்மையை சுட்டிக்காட்டக்கூடிய அற்புதமான தவ பயிற்சி இருக்கிறது. அந்த பயிற்சியில் அடியார் பெருமக்கள் 6 மணிக்கு கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். மற்றொன்று யாவது நமச்சிவாயவே. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.